வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண். என்னடா எடுத்தவொடனே மீனை காமிக்கிறான்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து மீன் விழாக்கலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு என் பையனோட சமையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், அவங்க அம்மா சேனலை சமைக்கிறதுக்கு நம்ம சேனலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து மீன்கள் சீசன் இல்லை, அதனால் நாட்டு மீன்களோட வரத்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போர்ட் பண்ண மாதிரி எங்க அம்மா மாரடிஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதுல நானும் வருவேன், எங்க அம்மாவும் வருவாங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல வீடியோ வந்துடும். பாய். ஹாய், நம்ம இன்னைக்கு பீக்கங்காயை வச்சு துவையலும் கூட்டும் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நாம துவையல் செய்ய போறோம். துவையலுக்கு என்னென்ன வேணும் நம்ம பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, புளி, தேங்காய், வரமிளகாய், 4 பல்லு பூண்டு, பெருங்காயம். நம்ம துவையல் செய்ய போறோம். அதுக்காக நம்ம பீக்கங்காயில இந்த லைன் மாதிரி இருக்கா, அதை வந்து இப்படி உரிச்சுக்கணும். இதை எடுத்து தூக்கி போட்டணும். ஏன்னா அப்ப இது அறியாது. நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப நம்ம பீக்கங்காயில தோலை ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து தண்ணியில வச்சிடணும். இந்த மாதிரி தோலை நல்லா சீவி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தோலை வச்சுனா துவையலே செய்ய போறோம். இந்த காய வச்சுனா நம்ம கூட்டே செய்ய போறோம். தோலை நல்லா தண்ணியில போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த சீவி வச்ச தோலை நம்ம இந்த கடாயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. நம்ம இதெல்லாம் வேற தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பேன்ல வந்து நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு, வரமிளகாய், தேங்காய், புளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சு எடுத்து வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து இத தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாயில வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். இல்ல கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம், நம்ம அரைச்ச துவையல். அவ்வளவுதாங்க, நம்ம துவையல் ரெடி. இப்ப நம்ம வந்து கூட்டு செய்யலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பீக்கங்காய சேர்த்துட்டு பாசி பருப்பு நம்ம போட்டுக்கலாம்.
வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், தண்ணி. இதை நம்ம 2 விசில் வச்சுக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் தேங்காய் துருவல், மல்லி இலை, அதனாங்க நம்ம கூட்டு ரெடி. இப்ப நம்ம பீக்கங்காய் துவையல்லையோ கூட்டையோ இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன். பாய். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் vlogs சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.